மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஒரே தவறை தான் செய்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியான முடிவு ஒன்றை எடுத்துள்ளார். பன்னீர்செல்வத்திற்கு மறைமுகமான ஆதரவு யார் கொடுக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டதாகவும் உதயகுமார் அவர்களை கட்சியிலிருந்து வெளியே போடா என்பதற்கேற்ப தற்பொழுது ஆலோசனை முடிந்ததற்கு பிறகு நேரடியாக கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பிரச்சாரத்திற்கு அதிக அளவில் ஒத்துழைப்பு தராத உதயகுமார் அவர்கள் நடவடிக்கைகளை பற்றி விசாரணையின் முடிவில் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக உதயகுமார் அவர்கள் செயல்படுவதாக வந்த செய்தியே அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கும் உதயகுமார் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதை தற்பொழுது கூறியிருப்பதாக அதிமுகவில் பதற்றம் நிலவி வருகிறது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து OPS டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி இவர்களை தொடர்ந்து தற்பொழுது உதயகுமார் அவர்களையும் கட்சியில் இருந்து நீக்குவதற்கான ஏற்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தால் நிச்சயமாக அது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக மாறும் என்பதையும் நம்மால் பார்க்க முடியும். தென் மாவட்டங்களில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடுத்தபடியாக உதயகுமார் அவர்களுக்குத்தான் ஓரளவு செல்வாக்கும் இருக்கிறது. அதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை சரியில்லை என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட அதிமுகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அது நடைபெறாது என்பதற்கேற்பதான் செயல்பாடுகளும் தற்பொழுது ஒவ்வொன்றாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், கட்சியிலிருந்து வெளியே போடா என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது சரியா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.